இப்போ மദ്രാசி படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட மெயின் கதை என்னன்னா, தன்னோட காதலுக்காகவும் காதலிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு லவ்வர். அவர் வந்து ஒரு கன் கடத்தல் கேங்கோட இஷ்யூல இன்டர்ஃபியர் ஆயிடாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதையே. சிவகார்த்திகேயன் என்கிற எஸ்கே வந்து ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா செம்மையா ஹையரா காமிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து மெனக்கெட்டு ஒரு டிஃப்ரெண்டான ரோலு, ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் பேக்ட் ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட்டா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. விஜு மேனன் அவர் கொடுத்த கேரக்டர் வந்து கரெக்டா பண்ணியிருக்காரு. விக்ராந்த் வந்து ஒரு நல்ல ஆக்டர், பட் ஆஸ் யூஷுவல் அவருக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்கோப் கொடுக்காம அவரோட கேரக்டரை வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. இந்த படத்துல மொத்தம் மெயின் 2 வில்லன்கள், ஒன்னு வித்யுத், அப்புறம் இன்னும் வந்து ஷபீர். ஷபீர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார்பாட்டா பரம்பரையில டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல த்ரூ அவுட்டா வேற லெவல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. வித்யுத்தோட பிசிக்கை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. நம்ம எஸ்கேவோட ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்க்கு கிளாப்ஸை விட இவரோட ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்க்கு வேற லெவல் கிளாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் அந்த தேர்ல அடி அடின்னு டம்மு டம்முன்னு குத்துறாரு. அங்க குத்துற நம்ம நெஞ்சில டெங்கு டெங்குன்னு குத்துற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருந்துருக்கலாமா அப்படின்னு தோணுது.